Hello, my dear friends. This is Subraj Rajan. Guys, எல்லாருமே சந்தோஷமா இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி நான் நம்புறேன். சந்தோஷமா இல்லைனாலுமே சந்தோஷமா இருக்கிறதுக்கான ஒரு கடும் முயற்சியை பண்ணிட்டு இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இந்த ஒரு வீடியோவில் நான் பார்த்தோம்னா பேச ஆரம்பிக்கிறேன். அரசியல் மற்றும் சினிமா இந்த மாதிரியான ஒரு துறைகளில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர்கள் பார்த்தோம்னா உலக அளவுலையும் சரி, எஸ்பெஷலாக தமிழ்நாட்டுக்குள்ளேயுமே பயங்கரமான ஒரு பிரபலங்களாக இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம்னா நம்மள பல பேர் அதை தெரிஞ்சுக்க ரொம்ப ஆசைப்படுறோம், ஆர்வமாக இருக்கும், அதை பின்பற்றவும் நம்ம ரெடியாக இருக்கோம். நம்மள பல பேர் இந்த சினிமா துறையிலையும் அரசியல் துறையிலும் இருக்கக்கூடிய மனிதர்கள் பார்த்தோம்னா பொதுமக்களாகிய நம்ம கிட்ட ஒரு வியூகம், ஒரு ஸ்ட்ராட்டஜியை பார்த்தோம்னா பயன்படுத்துகிறாங்க. அந்த ஒரு வியூகத்தை பயன்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னா, நம்மள பல பேர் நம்மளுடைய வாழ்க்கையில என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே நம்ம அந்த மாதிரி துறைகள் இருக்கக்கூடிய சினிமாலேயோ அரசியலையோ இருக்கக்கூடிய ஒரு மனிதர்களை பின்பற்றிட்டு இருக்கோம். நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு ஏற்றவாறு நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அப்படி பார்க்கும்போது இந்த சினிமா துறையிலையும் அரசியல் துறையிலும் இருக்கக்கூடிய ஒரு மனிதர்கள் பொதுமக்களாகிய நம்ம கிட்ட பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வியூகம் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இந்த ஒரு வீடியோல. அதை தெரிஞ்சுக்கும் போது நம்ம ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு துறையில இருக்கக்கூடிய ஒரு பிரபலங்களை நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதே நேரங்களில் அவங்க நம்மளை ஏமாத்தாத மாதிரி நம்ம இருக்க முடியும். அரசியல் சார்ந்தோ அல்லது ஒரு சினிமா சார்ந்தோ ஒரு சாதாரண மனுஷனா இருக்கிற நாம ஒரு முடிவை நம்ம எடுக்கணும் அப்படின்னா அந்த முடிவை நம்ம நல்லா எடுக்க முடியும். அதனால அந்த வியூகத்தை நான் இந்த ஒரு வீடியோல சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சேன். லெட்ஸ் கோ. அரசியல் மற்றும் சினிமா இந்த மாதிரி துறைகள்ல நீங்களோ அல்லது நானோ வெற்றி அடையணும் அப்படின்னா அந்த ஒரு துறைகளுக்கு தேவையான ஒரு திறமை மட்டும் இருந்தால் போதாது, மக்களுடைய ஆதரவு வேணும். மக்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது நம்முடைய ஒரு நேரம், நம்முடைய உழைப்பு, நம்முடைய பணம், நம்ம கிட்ட இருக்கிற எல்லாமே தான். அந்த மக்களுடைய ஆதரவு இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி துறைகள்ல நீங்களோ நானோ ஒரு வெற்றி அடைந்தவர்கள் அல்லது வெற்றிகரமாக இருப்பவர்கள் அப்படிங்கிற மாதிரி பேர் வாங்க முடியும். அப்படின்னா மக்களுடைய ஆதரவு இருந்தால் மட்டும்தான் வெற்றி அடைய முடியும். அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய எல்லா துறைகளுக்குமே பார்த்தோம்னா நான் சொல்லக்கூடிய ஒரு வியூகம் பொருந்தும். உதாரணமா எழுத்தாளர்கள், பிசினஸா இருக்கலாம், இல்ல மியூசிக், டான்ஸ், சிங்கிங், அப்புறம் நியூஸ் சேனல்ஸ், சோஷியல் மீடியா, நியூஸ் பேப்பர்ஸ், இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். மக்களுடைய ஆதரவு இருந்தால்தான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற மாதிரி துறைகள் இருக்கக்கூடிய மனிதர்கள் பொதுமக்களாகி நம்ம கிட்ட ஒரு செய்யக்கூடிய ஒரு வியூகம் என்ன? ஒரே ஒரு வார்த்தை தான், பெரும்பான்மை. அதாவது மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அந்த பெரும்பான்மை அப்படிங்கிறதுனா என்ன? நம்ம மனுஷங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது ஒரு 10 பேர் எடுத்துக்கலாம். அந்த 10 பேர்த்துல பார்த்தோம்னா பெரும்பான்மை அப்படின்னு சொல்லும் போது எத்தனை பேர்னா, குறைந்தது அந்த 10 பேர்த்துல 6 பேர் இருந்தா அது பெரும்பான்மை, மீதி 4 பேர் அப்படிங்கிறது சிறுபான்மை, மைனாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. குறைஞ்சது 6 பேர், 7 பேர் பெரும்பான்மையா இருந்தாங்கன்னா 3 பேர் சிறுபான்மையா இருப்பாங்க. 8 பேர் பெரும்பான்மைனா 2 பேர் சிறுபான்மை, 9 பேர் பெரும்பான்மைனா ஒருத்தர் சிறுபான்மை. எத்தனை கோடி மக்கள் இருந்தாலும் சரி நம்ம பார்த்தோம்னா பெரும்பான்மையான மக்கள், சிறுபான்மையான மக்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரிச்சிட முடியும். ஒரு உதாரணமா ஒரு 100 பேர் இருந்தா கூட 51 பேர் குறைந்தது பெரும்பான்மை, 49 பேர் பார்த்தோம்னா அதிகபட்சமா அது சிறுபான்மை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த பெரும்பான்மை அப்படிங்கிற வியூகத்தை அரசியல், சினிமா போன்ற மக்களுடைய ஆதரவு வேணும் அப்படிங்கிற ஒரு துறைகள் இருக்கக்கூடிய மனிதர்கள் பொதுமக்கள்கிட்ட எப்படி செயல்படுத்துறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இடம் இருக்கு. அந்த இடம் பார்த்தோம்னா ஒரு கிராமமா இருக்கலாம், ஒரு மாநிலமா இருக்கலாம், ஒரு நாடா இருக்கலாம், இந்த உலகமா கூட இருக்கலாம். அந்த இடத்துல சினிமா, அரசியல் போன்ற மக்களுடைய ஆதரவு வேணும் அப்படிங்கிற துறைகள் இருக்கக்கூடிய மனிதர்கள் தன்னோட துறையில அந்த இடத்துல நான் வெற்றி பெறணும், அந்த இடத்துல இந்த ஒரு துறையினாவே என் பேரை சொல்லணும், இல்ல அந்த ஒரு துறையில வெற்றி பெற்றவர்கள் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல என் பேரையும் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல வாழக்கூடிய, அந்த ஒரு ஊர்ல வாழக்கூடிய, அந்த ஒரு நாட்டுல வாழக்கூடிய மனிதர்கள் தான் பார்த்தோம்னா
அந்த ஒரு துறைகள் இருக்கக்கூடிய ஒரு பிரபலங்களோட ஒரு குறி, ஒரு டார்கெட். அதாவது அந்த ஒரு இடத்துல இருக்கக்கூடிய மனிதர்களுடைய ஆதரவு இந்த ஒரு பிரபலங்களுக்கு தேவை வெற்றி பெறுவதற்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படி இருக்கும்போது அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கக்கூடிய மனிதர்கள வந்து பார்த்தோம்னா பெரும்பான்மையான மக்கள் என்ன பண்றாங்க, என்ன யோசிக்கிறாங்க, அவங்களுடைய படிப்பு எவ்வளோ இருக்கு, அறிவு எவ்வளோ இருக்கு, அவங்களுடைய வாழ்க்கை முறை பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கு, அவங்க என்னென்ன பொருட்களை பயன்படுத்துறாங்க, அவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது எல்லாமே வந்து பார்த்தோம்னா அந்த அரசியல் சினிமா போன்ற மக்களோட ஆதரவு தேவை அப்படிங்கிற துறைகள் இருக்கக்கூடிய மனிதர்கள் வந்து தெரிஞ்சுப்பாங்க. தன்னுடைய துறையில எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அந்த ஒரு முடிவு வந்து பார்த்தோம்னா அந்த பிரபலங்கள் வந்து எந்த இடத்துல வந்து வெற்றி பெறணும் தன்னுடைய துறையில அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல வாழக்கூடிய மக்கள்ல பெரும்பான்மையான மக்கள் வந்து எப்படி இருக்கிறாங்களோ அதை வச்சுதான் வந்து பார்த்தோம்னா ஒரு முடிவு எடுப்பாங்க. கெட்டது செய்யறதுக்கான ஒரு முடிவா நல்லது செய்யறதுக்கான ஒரு முடிவாங்கிறது அது அந்தந்த மனுஷங்களை ஒரு பொறுத்து இருக்கு. ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? நம்மளுடைய கொள்கை, நம்மளோட திறமை, நம்மளுடைய படைப்பு, நம்மளுடைய கருத்து, நாம யாரு அப்படிங்கறத வந்து மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கறதுங்கிறத வந்து பார்த்தோம்னா எப்படி முடிவெடுப்பாங்கன்னா பெரும்பான்மையான மக்கள் வந்து எதை பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறத பொறுத்து அதன் வழியா அவங்க உள்ள போவாங்க. நீங்க பார்த்துருக்க முடியும், ஒரு சினிமாவில் வந்து பார்த்தோம்னா ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த படத்துடைய ஒரு நடிகரோ நடிகையோ வந்து ஒரு முக்கியமான ஒரு சேனல்ல வந்து டிவியில ஒரு முக்கியமான ஒரு ஷோவில் வந்து பார்த்தோம்னா ஒரு சீஃப் கெஸ்ட்டாக வருவாங்க, வந்துட்டு பேசுவாங்க, ஒரு ப்ரொமோஷன் பண்ணுவாங்க. ஒரு தேர்தல் சமயங்களை பார்த்துருக்க முடியும். பெரும்பான்மையான மக்கள் வந்து சமூக வலைதளங்கள் யூஸ் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது சமூக வலைதளங்களில் வந்து இப்போ அது ஒரு ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு. தேர்தல் சம்பந்தமாக வந்து ஒரு விளம்பரங்கள் வந்துட்டு இருக்கு. நாங்கள் வந்து ஒரு நல்லாட்சி கொடுத்துருக்கோம், அந்த கட்சிக்காரங்க வந்து நல்லாட்சி கொடுக்கல, எங்ககிட்ட இந்த ஒரு படம் இருக்கு, இப்படி நிறைய விஷயங்களை வந்து பார்த்தோம்னா படம் மாதிரியே வந்து பார்த்தோம்னா கிரியேட் பண்ணி ஒரு சமூக வலைத்தளங்களில் விளம்பரமாக பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது பெரும்பாலான மக்கள் வந்து எப்படி இருக்கிறாங்களோ அதை வச்சு தான் வந்து இந்த ஒரு சினிமா, அரசியல் போன்ற துறைகளில் வந்து ஒரு முடிவெடுப்பாங்க. அப்படிங்கிறதுக்கு நம்ம நிறைய உதாரணம் இந்த மாதிரி சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி துறைகளில் வந்து இருக்கக்கூடிய மனிதர்கள் வந்து பெரும்பான்மையான மக்கள் வந்து ஒரு கெட்டதா இருக்காங்க அப்படின்னா வந்து கண்டிப்பா அந்த கெட்டதை வந்து அழிக்க பார்ப்பாங்க. அதாவது நல்லதை வந்து சேர்க்கவும் கெட்டதை அழிக்கவும் வந்து பார்த்தோம்னா முயற்சி எடுப்பாங்க. அவங்களுடைய அந்த ஒரு பிரபலத்தை வந்து பயன்படுத்தி, அவங்களுடைய வந்து ஒரு ஆளுமையை பயன்படுத்தி, மக்கள் கிட்ட இருக்கிற ஆளுமையை. அதே சமயத்துல பெரும்பான்மையான மக்கள் வந்து ஏதாவது ஒரு விதத்துல வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து பார்த்தோம்னா ஒரு முட்டாளா இருந்தா கூட அவங்களுக்கு வந்து அந்த முட்டாளா நீங்க இருக்காதீங்க அப்படின்னு சொல்லனாலும் பரவாயில்ல, ஏமாற்ற கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்தோம்னா வெகு வெகு சிலர் தான் இந்த மாதிரி துறைகள் இருக்கக்கூடிய மனிதர்கள். அவங்க தான் நல்லவங்க நான் சொல்றேன். நம்ம நம்புவோம் நல்லவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு, நம்பிக்கை தானே எல்லாம். இந்த அரசியல் மற்றும் சினிமாவில் வந்து நல்லவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி கெட்டவங்களும் இருப்பாங்க. இந்த கெட்டவங்க என்ன பண்ணுவாங்க, பெரும்பான்மையான மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, அவங்க எப்படி நினைக்கிறாங்க, அவங்கள பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அந்த பெரும்பான்மையான மக்களுடைய பலவீனங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு தனக்கு சாதகமாக வந்து ஏதோ விஷயம் பண்ண முடியுமான்னு பார்ப்பாங்க. பெரும்பான்மையான மக்களுடைய அறிவு எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த அறிவினால கண்டுபிடிக்க முடியாத ஒரு தவறை செய்வாங்க. பெரும்பான்மையான மக்களுடைய ஒரு நேரம், உழைப்பு, சக்தி எல்லாத்தையுமே வந்து பார்த்தோம்னா திருடுவாங்க. பெரும்பான்மையான மக்களுடைய ஒரு மனசை வந்து திசை திருப்புவாங்க, கெட்ட முடிவுகளை எடுக்க வைப்பாங்க, அவங்கள வச்சு பணம் சம்பாதிப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. தவறு என்னென்னு இருக்கோ எல்லாமே பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். மக்களுடைய ஆதரவு வேணும் அப்படிங்கிற ஒரு துறைகள் இருக்கக்கூடிய மனிதர்கள், அதாவது ஒரு அரசியல்வாதியாகவோ ஒரு சினிமா நடிகராகவோ அல்லது வந்து ஒரு பிஸ்னஸ் மேனாகவோ இருக்கும்போது ஸோ அவங்க மேலே நம்ம வந்து நிறைய குறை சொல்லுவோம். இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்க, இந்த மாதிரி தப்பு செய்கிறாங்க, இந்த மாதிரி வந்து தவறான ஒரு கொள்கையை சொல்கிறாங்க, தவறான ஒரு படம் எடுக்கிறாங்க, தவறான ஒரு பொருளை விற்கிறாங்க, என்னென்னமோ ஒரு குறை சொல்லிட்டு இருப்போம். அவங்கள வந்து நாம மாற்ற நினைப்போம். நீங்கள் எல்லாரும் மாறிடணும் அப்படிங்கிற மாதிரி பொதுமக்கள் வந்து நாம அவங்கள சொல்லிட்டு இருப்போம். அவங்கள ஒரு குறை சொல்றதுக்கோ இல்லை அவங்கள வந்து மாற்ற நினைக்கிறதுக்கோ நம்ம வந்து முன்னுரிமை கொடுக்காம நம்மள நிறைய பேர், நம்மள பெரும்பான்மையான மக்கள் வந்து பார்த்தோம்னா மாறிடணும், ஒரு அறிவாளியா மாறணும், நல்லதை செய்ய நினைக்கணும், கெட்டது செஞ்சாலும் தவறு செஞ்சாலும் சீக்கிரமா அதிலிருந்து பாடம் கற்றுக்கணும், நல்ல நல்ல விஷயங்களை வந்து தொடர்ந்து கற்றுக்கிட்டே இருக்கணும்.
சொசைட்டி பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்குவோம். எப்பொருள் யார் வார்வாய் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எந்த விஷயம் யார் சொன்னாலும் சரி, அதில் இருக்கிற உண்மைத்தன்மையை நம்மளுடைய அறிவை பயன்படுத்தி ஆராய்ந்து அறிந்து தெரிந்து கொள்ள வேண்டும். யார் சொல்றது அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது, என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். நம்மள பெரும்பான்மையான மக்கள் வந்து அறிவாளியும் இருக்கும்போது இந்த மாதிரி மக்களுடைய ஆதரவு வேணும் அப்படிங்கிற துறைகளில் இருக்கக்கூடிய மனிதர்கள் வந்து தவறு செய்யவே மாட்டாங்க, திருந்திடுவாங்க, தவறு செய்யவே வந்து பயப்படுவாங்க. நிறைய இளைஞர்கள் வந்து பார்த்தோம்னா படிக்கிறாங்க, படிச்சு ஒரு கிராஜுவேட்டா இருக்காங்க, நல்ல நிலைமைக்கு போயிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த ஒரு டைம்ல கண்டிப்பா நம்ம அப்படி இருக்க முடியும். நாம மாறணும்னா, பெரும்பான்மையான மக்கள் மாறும் பொழுது எல்லாமே இங்க மாறிடும். ஜனநாயகமா இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இந்த வீடியோவை பத்தி என்ன நினைக்கிறீங்களோ, அது எதுவாக இருக்கட்டும், நல்லதோ கெட்டதோ, கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. நீங்க எங்கிட்ட வந்து பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் வந்து என்னுடைய சோஷியல் மீடியா லிங்க் கொடுத்துருக்கேன். அதாவது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அங்க வந்து நீங்க எங்கிட்ட வந்து பேசலாம். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் எல்லாருமே வந்து சந்தோஷமா சிரிச்சுட்டே இருங்க.